சிம்பிள் டயலாக் பாக்ஸ். ஸோ இது என்ன விட்ஜெட்னா, இப்போ ஒரு கன்டென்ட் நீங்க ஒரு கண்டெய்னர்ல போட்டு, அது வந்து டயலாக் பாக்ஸா நீங்க ஷோ பண்ணணும்னீங்க. இத சிம்பிள் டயலாக் பாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்ம விட்ஜெட்ல ஃபர்ஸ்ட்டு அபௌட் டயலாக் பாக்ஸ் அப்படின்னு போட்டிருப்போம். அதெல்லாம் இனிஷியலா அவ்வளவா மெத்தட்ஸ் இருக்காது. பட் இது ரொம்ப சிம்பிளா இருக்கிறதால, அதுல நெறைய என்ன வெர்ஷன்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். பட் இந்த சிம்பிள் டயலாக் பாக்ஸ்ல வெர்ஷன்ஸ்லாம் இருக்காது. ஜஸ்ட் எப்படி டயலாக் பாக்ஸ் கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுல இன்னொரு விஷயம் நேவிகேஷன் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். பாப்அப் மெசேஜ்க்காக. ஸோ இது எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சப்போஸ் என்னோட ரிட்டர்ன் மெட்டீரியல்ல வந்து ஹோம் சென்டர் நான் வந்து டிக்ளேர் பண்றேன். நெக்ஸ்ட் ஃபாலோயிங் தட் என்னோட சைல்ட்ல வந்து ஷோ டயலாக் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்றேன். ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு பேசிக்கான டெக்ஸ்ட் ஃப்ளோக்காக யூஸ் பண்றேன். ஸோ இப்போ ரன் பண்ணிட்டு நீங்க உங்க அவுட்புட்ல பார்த்தீங்கன்னா, ஷோ டயலாக் அப்படின்னு இருக்கும். ஸோ இது வந்து நம்ம டயலாக் பாக்ஸ் கிரியேட் பண்ணல. ஜஸ்ட் ஒரு கன்டென்ட் டெக்ஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான். ஸோ ஃபாலோ தட் இப்போ நம்ம என்ன பண்றோம்னா, ஒரு கண்டெய்னர் ரெடி பண்ணணும். அதுக்காக நான் என்ன பண்றேன்னா, என்னோட ஹோம் சென்டருக்கு நடுவுல எலிவேட்டட் பட்டன் அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குறேன். பிகாஸ் இப்ப நான் ஒரு ஷோ டயலாக்க கிளிக் பண்ணேன்னா, இது எலிவேட் ஆகி நெக்ஸ்ட் ஒரு பேஜ்க்கு போணும். அது ஒரு பாப்அப் மெசேஜா ஷோ ஆகணும். ஸோ இதுல நான் என்ன ஆன் பிரஸ் ஃபங்ஷன் வச்சிருக்கேன். இதுல ஷோ டயலாக் அப்படின்னு குடுத்துருக்கேன். கான்டெக்ஸ்ட்ல என்ன பண்ணியிருக்கேன்னா, பில்டர் ஃபங்ஷன் குடுத்துருக்கேன். ஸோ இதுதான் நம்மளோட பில்டர் ஃபங்ஷன். பில்டர் ஃபங்ஷன் வந்து கான்டெக்ஸ்ட்ல எத எடுத்துட்டு போனா, சிம்பிள் டயலாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு பேஜ் குடுத்துருக்கேன். அத நேவிகேட் ஆகி போணும். இதுல இருக்க டெக்ஸ்ட் வந்து டெமோ டெக்ஸ்ட் அப்படின்னு வந்து டெமோ டாஸ்க் அப்படின்னு சொல்லி குடுக்குறேன். ஸோ இப்போ உங்க ப்ரோகிராம ரன் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு ஷோ டயலாக் பாக்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ இத கிளிக் பண்ணீங்கன்னா, யூ கேன் கெட் டெமோ டாஸ்க் அப்படின்னு இருக்கும். நெக்ஸ்ட் ஃபாலோட் பை நம்ம இப்போ இந்த டெமோ டாஸ்க்ல ஏதாச்சும் நீங்க இன்புட் நீங்க குடுக்கணும் அப்படின்னு நெனச்சா குடுக்கலாம். ஸோ அதுக்காக வந்து கன்டென்ட் பேடிங் வந்து கிரியேட் பண்றேன். ஸோ இட் வில் கிரியேட் எ கன்டென்ட் பேடிங் வித் அண்ட் 2020 வேல்யூ. ஸோ வந்து இது கன்டென்ட் பேடிங் கிரியேட் ஆயிருக்கும். இப்போ நம்ம வேர்டிங்ஸ் குடுத்தா சேஞ்ச் ஆகும் பாருங்க. ஸோ இதுக்கு நான் என்ன பண்றேன்னா, இந்த மாரி சைல்டு கன்டென்ட்ல நான் குடுக்குறேன். ஸோ இதுல என்ன குடுத்துருக்கேன், மோர் இன்ஃபர்மேஷன் திஸ் இஸ் அன் எக்ஸாம்பிள் பாக்ஸ் அப்படின்னு குடுத்துருக்கேன். ஸோ இப்போ உங்க ப்ரோகிராம் ரன் பண்ணீங்கன்னா, யூ கேன் கெட் த அவுட்புட் லைக் திஸ். ஸோ இதுல மோர் இன்ஃபர்மேஷன் திஸ் இஸ் அன் எக்ஸாம்பிள் பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துருக்கேன். ஸோ இத இதெல்லாம் நம்ம க்ளோஸ் பண்ண முடியுமா? அந்த ஆப்ஷன் நம்ம குடுக்க முடியுமா? முடியும். ஸோ இப்போ வந்து டெக்ஸ்ட் பட்டன்ல வந்து ஆ ஆன் பிரஸ்ல நேவிகேட்டர் குடுக்குறேன். ஸோ இதுல வந்து க்ளோஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் குடுக்குறேன். ஸோ இப்போ உங்க ப்ரோகிராம ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா, யூ கேன் கெட் த அவுட்புட் வித் ஃபுல் டிசைன். ஷோ டயலாக் குடுத்தீங்கன்னா, டெமோ டாஸ்க் நீங்க குடுத்துருக்கீங்க. கன்டென்ட் அண்ட் க்ளோஸ் பண்ணீங்கன்னா, நேவிகேட் ஆகி ஃபர்ஸ்ட் பேஜ் போகும். ஸோ இது வந்து வெர்ஷன்லாம் இல்லாம சிம்பிள் டயலாக் பாக்ஸா இருக்கும்.